தனியார் நட்சத்திர விடுதியில் மாயமான வைரக்கல் மோதிரங்கள். பெண் ஊழியர் ஒருவரை அடித்து சித்திரவதை செய்த கொடூரம். மனைவி தாக்கப்பட்டதால் உயிரை விட்ட கணவர். தனியார் நட்சத்திர விடுதியில் மாயமான 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர மோதிரங்கள். பெண் ஊழியர்கள் உள்ளிட்ட 5 பேரை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார். பெண் ஊழியர் ஒருவரை அடித்து சித்திரவதை செய்த கொடூரம். மனைவி தாக்கப்பட்டதால் மன உளைச்சலில் உயிரை விட்ட கணவர். 2 மகன்களுடன் பரிதவித்து நிற்கும் தாய். தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்தது என்ன பார்க்கலாம். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது தனியார் நட்சத்திர விடுதி. கடந்த 10ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெங்களூரை சேர்ந்த கீர்த்தனா சுகேஷ் தம்பதி அந்த விடுதியில் தங்கியுள்ளனர். அப்போது கீர்த்தனாவின் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கல் பதித்த 3 தங்க மோதிரங்கள் மாயமாகிவிட்டதாக அவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தனர். சிசிடிவி காட்சிகளை பார்த்த போது தம்பதியர் நீச்சல் குளத்திற்கு சென்ற சமயத்தில் அறையை சுத்தம் செய்ய 3 பணிப்பெண்கள் அங்கு சென்று வந்தது தெரிய வந்தது. இது பற்றி 3 பேரிடமும் கேட்டபோது அவர்கள் மோதிரம் எதுவும் பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கீர்த்தனா சுகேஷ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பணிப்பெண்கள் 3 பேர் மற்றும் நீச்சல் குளம் பராமரிப்பாளர்கள் 2 பேர் என 5 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது விடுதியின் பெண் ஊழியரான பூர்ணங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கலா என்ற கலையரசியை போலீசார் ஆடைகளை கள்ளந்து கடுமையாக அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். மாதவிடாய் நாட்கள் என்று கெஞ்சியும் கேட்காமல் போலீசார் தாக்கியுள்ளனர். குற்றப்பிரிவு காவலர் வசந்தகுமார், நிலைய அதிகாரி சுரேஷ் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோரும் கடுமையாக தாக்கி நள்ளிரவு 1 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்திருந்ததாக நடந்த சம்பவத்தை வேதனையுடன் விவரித்தார் கலையரசி. மறுநாள் விசாரணைக்காக காவல் நிலையம் வரவழைத்து நாள் முழுவதும் கலையரசி உள்ளிட்டோரை போலீசார் காத்திருக்க வைத்துள்ளனர். நீண்ட நேரம் காத்திருக்க வைத்த பின்னர் சிசிடிவிகளை பார்த்தோம், நீ மோதிரங்களை எடுக்கவில்லை என கூறி போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். வீடு திரும்பியதும் கலையரசி தனக்கு நடந்ததை கணவர் அர்ஜுனிடம் கூறி அழுதுள்ளார். நானே உன்னை கை நீட்டி அடுத்தது கிடையாது, என் மனைவியிடம் மனம் நொந்து பேசிய அர்ஜுன் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் உணவு மற்றும் இரத்தழுத்த மாத்திரைகளை எடுக்காமல் இருந்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி அன்றுதான் கூலி வேலை செய்யும் மாட்டுப்பண்ணைக்கு சென்றபோது மயங்கி விழுந்த அர்ஜுன் கடந்த 16ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தவறு செய்யாத தன்னை தாக்கிய காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணவரை இழந்து 2 பிள்ளைகளுடன் வாழும் தனக்கு அரசு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என கலையரசி கோரிக்கை விடுத்துள்ளார். கணவர் உயிரிழந்த நிலையில் கலையரசிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அவருடைய உறவினர்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இந்த புகார் தொடர்பாக காவல்துறை தலைமையகம் விசாரணை செய்த நிலையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, நிலைய அதிகாரி ஏட்டு சுரேஷ், குற்றப்பிரிவு காவலர் வசந்தராஜா மற்றும் ஊர் காவல் படை பெண் காவலர் பிருந்தா ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டார். இதனிடையே மோதிரத்தை துளைத்தவர்கள் தங்களால் விசாரணைக்காக புதுச்சேரி வந்து செல்ல முடியாது என கூறி பெங்களூரு சென்று விட்டனர். இதனால் தவளக்குப்பம் போலீசார் எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் இந்த விவகாரத்தை கிடப்பில் போட்டு விட்டனர். பெண் ஒருவரை நள்ளிரவு 1 மணி வரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் அடித்து சித்திரவதை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.